வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ், என்னுடன் சைகை மொழிக்காக வினோத். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லி செங்கோட்டையில் வண்ணமயமான விழாவுக்கு ஏற்பாடு. தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. நல்லிணக்கம், சகோதரத்துவத்தை பேணி காக்க உறுதியேற்போம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நாட்டின் பிரிவினையின் போது பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் தியாகத்திற்கு தலை வணங்குவோம். மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் புகழஞ்சலி. நிலநடுக்கத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கொலம்பியா. முதற்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா. உத்தராகண்டில் சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்து. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல். கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய விவகாரம். தமிழ்நாடு அரசின் உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்ற ஆணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பெற நடவடிக்கை. மாநில உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பேட்டி. ரூபாய்க்கு தினமும் 1 GB டேட்டா. சுதந்திர தினத்தை முன்னிட்டு BSNL-இன் புதிய சலுகைகள் அறிவிப்பு. விரிவான செய்திகள். நாட்டின் சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் தில்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வண்ணமயமான விழா நடைபெறுகிறது. காலையில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் மூவண்ண தேசிய கொடியை ஏற்றுகிறார். அப்போது விமானப்படையின் MiG-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவப்படும். இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார். வரலாற்றிலேயே முதன் முறையாக இந்த ஆண்டு சுதந்திர தின விழா வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்குகிறது. தேசிய மாணவர் படை மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை பாடுவர். வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதன் 150வது ஆண்டு விழாவை ஒட்டியும் 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் இந்தியாவின் பயணத்தில் இளைஞர் சக்தியின் பங்கை பறைசாற்றும் வகையிலும் சிறப்பான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவின் பாதுகாப்புக்காக 15,000 பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். செங்கோட்டையை சுற்றி 1000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் நல்லிணக்கம், சகோதரத்துவத்தை பேணிக்காக்க உறுதியேற்போம் என பிரிவினை நாள் குறித்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விடுதலை போராட்டத்தின் பிரிவினை கொடுமைகள் குறித்த நினைவு நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த பிரிவினை வரலாற்றில் பலரது வாழ்க்கையை சிதைத்து குடும்பங்களை வேறறுத்து இடம்பெயர செய்துவிட்டதாக பதிவிட்டுள்ளார். அதே வேளையில் மக்கள் இத்துயரங்களை முறியடித்து தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்ததாகவும் சவால்களை சாதனைகளாக மாற்றியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் இலக்கை நோக்கி ஒன்றிணைந்து பணியாற்ற முன்வருமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய பிரிவினையின் போது உயிரிழந்தவர்களுக்கும் அதன் கொடூரங்களுக்கு எதிராக போராடியவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இந்திய பிரிவினையின் கொடுமைகளை நினைவுகூரும் நாளையொட்டி மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில்,
1947ஆம் ஆண்டு இதே நாளில் நிகழ்ந்த சம்பவம் வரலாற்றின் மிக கொடூரமான அத்தியாயங்களில் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். இதே நாளில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை இழக்கவும் மனிதாபிமானமற்ற துயரங்களை அனுபவிக்கவும் நேரிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள், சொத்துக்கள் மற்றும் அன்புக்குரியவர்களை விட்டுவிட்டு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானதாகவும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நாட்டை மீண்டும் பிரிக்க முற்படும் சக்திகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் ஆழ்ந்த துயரம், இடப்பெயர்வு மற்றும் நிச்சயமற்ற தன்மையை இந்நாள் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். வீடுகள், குடும்பங்கள், சொத்துக்கள் மற்றும் அன்புக்குரியவர்களை இழந்த போதிலும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைப்பதற்கான உறுதியை வெளிப்படுத்திய எண்ணற்ற தனி நபர்களின் போராட்டங்கள், துணிச்சல், தியாகம் மற்றும் மன உறுதி ஆகியவற்றை இந்நாள் நினைவு கூறுவதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டின் பிரிவினையின் போது பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் மன உறுதி மற்றும் தியாகத்திற்கு தலை வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரிவினையின் போது கற்பனை செய்ய முடியாத வேதனை, இழப்பு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை எதிர்கொண்ட லட்சக்கணக்கானோரை நாம் ஆழ்ந்த மரியாதையுடன் நினைவு கூறுவோம் என்று இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரிவினையின் போது அன்புக்குரியவர்களை இழந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களை இந்நாளில் நினைவு கூர்வதாக கூறியுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்றிரவு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்திற்கு முதல் நாள் குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் புதுதில்லியில் இருந்தபடி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு 7 மணிக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் நேரலை செய்யப்படும். முதலில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவரின் உரை அதன் பிறகு தூர்தர்ஷனின் பிராந்திய தொலைக்காட்சிகளில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பு செய்யப்படும். உத்தராகண்ட் மாநிலத்தின் சமோலி பகுதியில் சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். சமோலி பகுதியில் இயங்கி வந்த சுரங்கம் நேற்று திடீரென இடிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுரங்க விபத்து குறித்து குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கொலம்பியாவிற்கு இந்தியா சார்பில் முதற்கட்டமாக 20 மெட்ரிக் டன் எடையிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அனுப்பி வைத்துள்ள நிவாரணத் தொகுப்பில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். இக்கட்டான சூழலை எதிர்கொள்ளும் கொலம்பிய மக்களுக்கு இந்தியா துணை நிற்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகள் குறித்து லைபீரிய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். புதுதில்லியில் லைபீரிய தூதரகத்தை திறந்து வைத்ததற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாந்திக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம் உள்ளிட்ட இந்தியா லைபீரியா இருதரப்பு உறவு குறித்து அவர்கள் இருவரும் ஆய்வு செய்தனர். அமைதி, வளர்ச்சி மற்றும் உலக தென்பகுதியின் குரலை வலுப்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் விவாதித்தனர்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்படும் கேள்விகள் 2026ஆம் ஆண்டுக்கான வீரதீர செயல் விருதுகள் மற்றும் குடியரசுத் தலைவர் விருதுகள் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்படும் கேள்விகள் குறித்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தலைமை பதிவு அலுவலகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி வீடுதோறும் நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பெற்றோர் குறித்த தகவல்கள், ஆதார், மொபைல் எண்கள், வங்கி கணக்குகள், மதம், சாதி உள்ளிட்ட 40 கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தசாப்தத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கவும் நல்லாட்சிக்கு வித்திடவும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கிய பங்காற்றும். முன்னதாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி வீர் சாவர்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட ராகுல் காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு தேவையான தகவல்களை அளிக்காததால் விசாரணையை தொடர முடியாது என கூறி வழக்கை ரத்து செய்தது. 2026ஆம் ஆண்டுக்கான வீரதீர செயல் விருதுகள் மற்றும் குடியரசுத் தலைவர் விருதுகள் 1057 பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி ஆண்டுதோறும் வீரதீர செயல் மற்றும் சிறப்பான சேவைகளுக்காக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 272 காவல்துறை பணியாளர்களுக்கும் 29 தீயணைப்பு சேவை பணியாளர்கள் என மொத்தம் 301 வீரதீர செயலுக்கான பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. மேலும் சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் மொத்தமாக 92 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள், மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள், 7 நாட்களின் ரீவைண்ட், துல்லியமாக அரை மணி நேரத்தில். இது இந்தியா இந்த வாரம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சி. காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க. पीएम फसल बीमा योजना से करीब 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले. என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவில் தாலுக்கா பக்கத்தில் இருக்க வடக்கம்பி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாகவும் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம. காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள். கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 14447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. செய்திகள் தொடர்கின்றன. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய விவகாரத்தில் தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்ற ஆணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் அரசு பணிகளை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பர்திவாலா, வினோத் சந்திரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதால் மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பினர். கரூர் விவகாரத்தை அரசியல் ஆக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். பின்னர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆணை பிறப்பித்தனர்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் கைதாகியுள்ள ரமேஷ் என்பவர் விசாரணைக்கு தடை கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த முறைகேடும் நடக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு கூறியிருப்பதாக மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய மற்றும் மாநில அரசின் குடும்ப அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகளை சரிசெய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை தில்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இதன் மூலம் மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய சுமார் 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை அடுத்த 10 முதல் 14 நாட்களுக்குள் முழுமையாக கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒவ்வொரு ரேஷன் கடைகளையும் தரமாக அரிசி வரணும், அதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. ஒவ்வொரு மாவட்டம் டைரெக்டாக ஆய்வு பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கடையிலும் ஆய்வு பண்ணி எங்கே இந்த மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுலேருந்து ஒவ்வொன்றா மாற்றி கொண்டு வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் ஒரு 60-70% நம்ம சரி பண்ணிட்டோம். தீபாவளிக்குள் நியாய விலை கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் வெங்கடரமணன் கூறினார். காவிரி நதிநீர் உரிமை தொடர்பான தமிழக அரசின் வழக்கு திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தகவலை வெளியிட்டார். டாஸ்மாக் ஊழல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் தங்களிடம் உள்ளதாக கூறிய அமைச்சர், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்றார். கோவை மாணவர் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி கடந்த வாரம் அது கடந்த திங்கட்கிழமை நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்றைக்கே சுப்ரீம் கோர்ட்லேயும் மென்ஷன் பண்ணோம். விரைவில் வர திங்கட்கிழமை அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நமக்கு தேவையான, அதாவது இதுவரைக்கும் அந்த ரெப்போ ரேட்டை வரை கொடுக்க வேண்டிய 37 டீம்ஸ் மொத்தமாக கொடுக்க வேண்டிய டீம்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நம்ம வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். கண்டிப்பாக தமிழக உரிமையை மீட்க, தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது. மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்தும் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தஞ்சையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டி தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற மொத்த கொள்ளையும் ரத்து செய். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி டெல்டா பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை விவசாயிகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்.
இதேபோல் நாமக்கல்லில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KPP பாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதிய சேவைகள் மற்றும் அதிவேக இணைய சேவை சலுகைகளை BSNL நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள BSNL அலுவலகத்தில் தலைமை பொது மேலாளர் சுதாகர ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை பிரிவு வாடிக்கையாளர்களுக்கு ₹1 ஃப்ரீடம் பிளான் என்ற சிறப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் நாள்தோறும் 1 GB டேட்டா மற்றும் 100 குறுஞ்செய்தி சலுகையுடன் 24 நாட்களுக்கு சேவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ₹2399 ஆண்டு திட்டத்தில் கூடுதலாக 47 நாட்கள் செல்லுபடியாகும் வகையில் 412 நாட்கள் சலுகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். BSNL has introduced one plan called Freedom Plan. It is priced at ₹1. One prepaid connection costs only ₹1. You will get prepaid connection for only ₹1. SIM is totally free to the customers. This Freedom Plan carries unlimited voice calling, 1 GB data per day, 100 SMS per day with 24 days validity period. This plan is available for onboarding of new customers till 12 September 2026. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நாங்கள் உலக கோப்பையை வென்றபோது வெற்றி பெற்றது எங்கள் அணி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடும் வென்றது. அந்த தருணத்தில் ஒவ்வொரு வீரரும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெருமையாக உணர்ந்தனர். ஆனால் இந்த வெற்றி திடீரென்று வரவில்லை. உலக கோப்பையின் போது பயிற்சியாளரும் எங்கள் ஆதரவு ஊழியர்களும் ஒவ்வொரு அணியின் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் சேகரித்தனர். இந்த தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் உத்திகளை வகுத்தோம், பின்னர் களத்தில் இறங்கி அவற்றை உண்மையாக்கி காட்டினோம். அதுபோலவே நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடங்க இருக்கிறது. கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களை வரவேற்றிடுங்கள். அவர்கள் உங்களிடம் சில கேள்விகளை கேட்பார்கள். உங்கள் பதில்கள் மூலம் சில தரவுகள் சேகரிக்கப்படும். பின்னர் இந்த தரவுகளின் அடிப்படையில் நாடு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கும். அதன் மூலம் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஒவ்வொருவரையும் சென்றடையும். ஆகவே என்யூமரேட்டர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களிடம் சரியான தகவல்களை வழங்குங்கள். ஹர்கர் திரங்கா 2026 இயக்கத்தின் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் படகு பேரணி நடைபெற்றது. சுதந்திரத்தை போற்றும் வகையிலும் நாட்டின் விடுதலைக்காக உயிர்நீத்த வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலும் இன்று இந்த பேரணி நடைபெற்றது. இதில் காரைக்கால் காவல்துறை சார்பில் கடற்கரையில் இருந்து 50க்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் காவலர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி கடல்வழி படகு பேரணியில் பங்கேற்றனர். முன்னதாக காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் இருந்து புதுச்சேரி யூனியன் பிரதேச வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தேசிய கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியின் போது காரைக்கால் கடற்கரையில் இருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தேசிய கொடி அசைத்து வழி அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஏற்படுத்தும் வகையில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவ மாணவிகள் கைகளில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிங் ஆஃப் கிங்ஸ் பள்ளி சார்பில் பள்ளி மாணவர்களிடையே தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் வகையிலும் போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கைகளில் ஏந்தியபடி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை நேசிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விருதுநகரில் பாஜக கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. முன்னதாக விருதுநகர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு அங்கிருந்து தொடங்கிய பேரணி மெயின் பஜார் உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் வழியாக சென்று ரயில் நிலையம் அருகே நிறைவடைந்தது. இந்நிகழ்வில் குழந்தைகள் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரத மாதா, ஜான்சி ராணி உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் வேடங்கள் அணிந்து யாத்திரையில் பங்கேற்றது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
தூய்மை பாரத விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தர்மபுரி மாவட்ட மை பாரத் கேந்திரா சார்பில் அரசு கலைக்கல்லூரி தர்மபுரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் கண்ணன் தலைமை வகித்தார். மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாவட்ட இளைஞர் அலுவலர் சிவசண்முகம் நிகழ்ச்சியின் விளக்க உரை வழங்கினார். முன்னதாக தூய்மை பாரத விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற பேரணியை துணை காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள கிருங்காக்கோட்டையில் சடையாண்டி சுவாமி ஆடிவள்ளி பூஜை விழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மொத்தம் 3 பிரிவுகளில் 64 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. பிரான்மலை சிங்கமுனரி நெடுஞ்சாலையில் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மற்றும் சாரதிகளுக்கும் பாலாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் மறவர் பேரவை சார்பாக ரொக்க பரிசுகள், கோப்பைகள் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6:30க்கு. வணக்கம்.